அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை இலையில் என்ன மாதிரியான சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன, அது எந்த மாதிரியான நோய்களுக்கு மருந்தாக அமைகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலையில் நிறையா உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருப்பதால் நாம் சமைக்கக்கூடிய சமையலில் அதிக அளவு கருவேப்பிலை பயன்படுத்தப்படுகிறது. கருவேப்பிலையை நாம் சமையலில் பயன்படுத்தும் போது தூக்கி எறிந்து விடக்கூடாது. அதனை உணவுடன் சேர்த்து சாப்பிடுவது ரொம்பவே நல்லதாகும். கருவேப்பிலை பல நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது என்றும் சொல்லலாம். அதே போல கருவேப்பிலைக்கு பசியை தூண்டும் சக்தி அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. கருவேப்பிலை பித்தத்தை குறைத்து உடல் சூட்டை தணிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம். அதோடு கருவேப்பிலை கீரை மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குமட்டல், சீதபேதியால் உண்டான வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல் ஆகியவற்றை போக்குவதில் கருவேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. போல வாந்தி, நாக்கு ருசியற்று போதல், வயிற்றுப்போக்கு, சாப்பிட்டவுடன் மலங்களிக்கும் உணர்வு, பசியற்ற நிலை, சளி ஆகியவற்றை குணப்படுத்துவதில் கருவேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. இல்லாமல் முடி நரைக்காமல் இருக்கவும் மேனி எழில் பெறவும் கருவேப்பிலை உதவுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. கருவேப்பிலை சாறு இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை பலப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்க கருவேப்பிலை துவையில உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகும். மட்டுமில்லாமல் கண்ணின் ஒளி குறையாமல் இருக்கவும், நரைமுடி இல்லாமல் என்றும் இளமையாக இருப்பவும் கருவேப்பிலை அருமருந்தாக இருக்கிறது என்று சொல்லலாம். அரோசிகம் எனப்படுவது எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் அது மண் போல ருசியை அறிய முடியாமல் உள்ள நிலையே அரோசிகம் என்று சொல்கிறோம். அதாவது நாவில் ருசியரும் உணர்ச்சி இலைகள் மரத்து போவதே இதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. கருவேப்பிலை துவையல் மருந்தாக பயன்படுகிறது என்றும் சொல்லலாம். இல்லாமல் கருவேப்பிலையை நன்கு அரைத்து அதனுடன் முட்டையின் வெள்ளை கருவை சேர்த்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் முடி நன்றாக வளரும் என்றும் சொல்லலாம். இதற்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து அதை சுத்தம் செய்து அம்மியில் வைத்து தேவையான அளவு இஞ்சி, சீரகம், புளி, பச்சை மிளகாய், உப்பு இவைகளை வைத்து மை போல செய்து சாப்பாட்டுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நாவில் ருசியறியும் தன்மை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல சுத்தமான ஆய்ந்து எடுக்கப்பட்ட கருவேப்பிலையை அம்மியில் மை போல அரைத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தின் சாற்றையும் விட்டு கலக்கி தினசரி காலையிலும் மாலையிலும் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் எந்த நோயும் நம்மை நெருங்காது என்றும் சொல்லலாம். அதே போல உடல் வலுப்பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. போல பைத்தியம் தெளிய புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பவர்களின் புத்தியை சிரத்தைப்படுத்த ஒரு நிலையில் நிறுத்தி அறிவை தெளிவை உண்டாக்க கருவேப்பிலை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. பொதுவாக சமையலில் தாளிப்பதற்காக பயன்படுத்தப்படும் கருவேப்பிலையில் சில மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன என்றும் சொல்லலாம். கால்சியம், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், இரும்பு, பாஸ்பரஸ், வைட்டமின்கள் ஆகியவை கருவேப்பிலையில் உள்ளடங்கி இருப்பதால் அது நல்ல இதய செயல்பாட்டிற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தலைமுடி மற்றும் தோல் ஆகியவை பொலிவுடன் இருக்க கருவேப்பிலை உதவுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. கருவேப்பிலையில் இரும்பு சத்தும் போலிக் அமிலமும் அதிகமாக இருப்பதால் உடலில் இரத்த சோகை நோய் ஏற்படாது என்றும் சொல்லலாம். போல கருவேப்பிலை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கவும் உதவுகிறது. சர்க்கரை நோய் எனப்படும் டயாபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு கருவேப்பிலை சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க பெரிதும் உதவுகிறது என்றும் சொல்லலாம். கருவேப்பிலையின் மருத்துவ குணங்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதற்கும் ஜீரண சக்தியை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது என்றும் சொல்லலாம். இதய நோய் உள்ளவர்களுக்கு கருவேப்பிலையை உணவில் சேர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும். தலைமுடி நிறம் மாறி போவதையும் பொலிவு குறைவதையும் கருவேப்பிலை தடுக்கிறது என்று சொல்லலாம். கருவேப்பிலையின் இலை, வேர், பட்டை, தண்டு மற்றும் பூக்களை தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து குடித்து வந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொந்தரவுகளிலிருந்து விடுபட முடியும் என்றும் சொல்லலாம். அதே போல கருவேப்பிலையின் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக கண், முடி மற்றும் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை வராமல் பாதுகாப்பதில் கருவேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம்.
டம்ளர் நீரை நன்றாக கொதிக்க வைத்து அதனுடன் கருவேப்பிலை இலைகளை சேர்த்து 2 மணி நேரம் நன்றாக ஊற வைத்த பின்னர் வடிகட்டி அந்த நீரை தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தனியாக எடுக்கப்பட்ட நீரை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். கருவேப்பிலையை அரைத்து சிறு உருண்டையாக உருட்டி அதற்கு பிறகு அதில் மோர் சேர்த்து கலக்கி குடித்து வந்தால் போதும். நாளைக்கு 2 முறை குடிப்பது ரொம்பவே நல்லதாகும். கருவேப்பிலை நீரை தொடர்ந்து குடிப்பதால் வயிறு தொல்லை, வயிற்றுப்போக்கு, பித்தம் மற்றும் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் அதிக அளவில் குறையும் என்றும் சொல்லலாம். இந்த கருவேப்பிலையானது அதிக அளவு இரும்பு சத்தையும் போலிக் அமிலத்தையும் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இவை எலும்புகளை வலுவடைய செய்வதில் போலிக் அமிலம் முக்கிய பங்கினை வகிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் கருவேப்பிலையில் இருந்து எடுக்கப்பட்ட சாறு அல்லது கருவேப்பிலை பொடி செய்து சாப்பிடுவதன் மூலமாக வயிற்றுப்போக்கு குணமாகும் என்றும் சொல்லலாம். கருவேப்பிலை சாறுடன் தேன் கலந்து சாப்பிடுவதால் வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய்க்கு மாற்று மருந்தாகவும் பயன்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. சட்னி தொடங்கி சாம்பார் வரை, பொரியல் தொடங்கி அவியல் வரை, வத்த குழம்பு தொடங்கி அசைவ கிரேவி வரை கருவேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம். போல கருவேப்பிலையே இல்லாத சமையலே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கருவேப்பிலை சமையலில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம். இதனை வாசனைக்காக மட்டும் பயன்படுத்துவது இல்லை கூட சொல்லலாம். இல்லாமல் கருவேப்பிலை காலங்காலமாக சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கருவேப்பிலை என்பது ஒரு வகை இலையாகும். இது கருவேப்பிலை இலை என்ற பெயர் என்றும் சொல்லலாம். இது காலப்போக்கில் மருவி கருவேப்பிலை என்று அழைக்கப்படுகிறது. உடலில் சேரக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்பை வெளியேற்றுவதும் நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்வதிலும் கருவேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேபோல உடலில் இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை தடை செய்யும் வகையில் கெட்ட கொழுப்புகள் இருக்கின்றன. அதை கரைத்து வெளியேற்றுவதால் இரத்த ஓட்டம் சீரான உடலின் அனைத்து பாகங்களிலும் செல்கிறது என்றும் சொல்லலாம். இதனால் இதயத்தில் ஆரோக்கியம் பாதிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் இதயம் வலுவாகவும் இதய தசைகள் பாதுகாப்பாகவும் இதய நோய் வராமல் இருக்க இந்த ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்துக்கொண்டு சமையல் சேர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கருவேப்பிலை அதிக அளவில் உதவுகிறது என்றும் சொல்லலாம். கருவேப்பிலையில் இருக்கும் வைட்டமின் ஏ கண்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கரோட்டினாய்டு பாதிப்பு வராமல் தடுக்கிறது என்று சொல்லலாம். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி கல்லீரலை பலப்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது. கல்லீரலில் இருக்கும் செல்களை பாதுகாத்து கல்லீரலை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதில் முக்கிய பங்கு வகிக்கிறதாம். முக்கியமாக புற்றுநோய் உண்டாவதை தடுப்பதில் கருவேப்பிலை சிறப்பாக செயல்படுகிறது என்றும் சொல்லலாம். ஃபீனால் என்னும் வேதிப்பொருள் கருவேப்பிலையில் மிகுந்து இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இவை குடல் புற்றுநோய் செல்களை வரவிடாமல் தடுக்கிறதாம். போல வயிற்றில் உண்டாகும் கோளாறு, வயிற்றுப்போக்கு போன்றவற்றையும் இவை குணப்படுத்துகிறது. இவை குடல், வயிறு, கல்லீரல் உறுப்புகளை பலமாக்கி புற்றுநோய் தாக்காமல் இருக்கவும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம். போல செரிமான பிரச்சனையால் அவதிப்படும் பலருக்கும் கருவேப்பிலை நல்ல மருந்தாக அமைந்திருக்கிறது. பிரச்சனையை தொடர்ந்து வயிறு மந்தமாக இருப்பது, பிறகு மலைச்சிக்கல் என்று சிக்கல் மேல் சிக்கலாக அவதிப்படுபவர்கள் கருவேப்பிலையை சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடுவது செரிமானத்தை தூண்டும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் பசியின்மை பிரச்சனை இருக்காது என்றும் சொல்லப்படுகிறது. ஜீரண உறுப்புகள் துரிதமாக செயல்படும் என்றும் சொல்லலாம். குறிப்பாக வளரும் குழந்தைகளுக்கு கருவேப்பிலையை அவ்வப்போது கொடுத்து வந்தால் செரிமான பிரச்சனைகள் இருக்காது என்றும் சொல்லப்படுகிறது. ஜீரண சக்தியை தூண்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டுமில்லாமல் நீரிழிவு கட்டுக்குள் வருவதற்கும் உதவுகிறது என்றும் சொல்லலாம். உணவில் இருக்கும் மாவு பொருட்கள் உடலுக்கு செல்லும் பொழுது அதை குளுக்கோஸாக மாற்றி உடலுக்கு தருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. போல கருவேப்பிலை அழகு குறிப்பிலும் முக்கிய இடத்தை பெறுகிறது என்றும் சொல்லலாம். கூந்தல் பிரச்சனையான முடி உதிர்வு, இளநரை, வறட்சியான கூந்தல், அடர்த்தி குறைவு இப்படி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். கருவேப்பிலையை அப்படியே அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைத்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சருமத்தில் தேமல், அரிப்பு, நமைச்சல் பிரச்சனை இருப்பவர்களும் கருவேப்பிலையை அரைத்து பூசி குளித்து வந்தால் சரும பிரச்சனைகளும் ஓடிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. போல உடல் எடையை குறைப்பதிலும் கருவேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் கருவேப்பிலையை வீட்டில் வளர்த்திட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.